டிகேஎஸ் அட்டு ஆண்டி சுனை பாருங்கள். இங்கே வந்து தான் வெயிலுக்கு நல்ல இந்த சுனையில் குளிச்சுட்டு பக்தர்கள் எல்லோருமே குளிச்சுட்டு தான் கிளம்புவாங்க. நேற்று இரவில் வந்ததுனால குளிக்கலை, ஜஸ்ட்டு தீர்த்தம் மட்டும் தெளிச்சிக்கிட்டோம். ஆண்டி சுனை அப்படியே பியூராக இருக்குது வாட்டர். ஆமாம், நல்ல குளியல், சில்னஸ், நல்லா எப்படியாப்பட்ட டயர்டாக அதில் போயிடும். சிவாய நம. ஆண்டி சுனை அதாவது 7வது மலை முடிஞ்ச ஒன்றுமே இந்த சுனை வரும், ஆண்டி சுனை. தேங்க்யூ. 7வது மலை முடிஞ்ச ஹலோ தனசேகரன் ராமச்சந்திரன் போட்டிங்கன்னா வரும். யூடியூபர். ஹாய். எப்படி இந்த ட்ரிப்பு? ஐ என்ஜாய்ட் லாட். ஏன்னா இளைய தலைமுறை உங்களோட 64 வயசு யாருன்னு பாருங்கள், சத்தியம் பாருங்கள், ஒரு மணியும் அடிக்குது பாருங்கள். அதனால் அவ்வளோ வெரி ஹாப்பி. எவ்ரி மினிட் நான் என்ஜாய்டு. ஆனால் டேக்ஸ் டைமு 12 hours ஆச்சு. 5 மணிலேருந்து 5 மணி, ஈவினிங் 5 மணி ஆச்சு, காத்தால் 5 மணி. ஆனால் பொறுமையாக வரணும், ஏன்னா மற்றவங்களுக்கு சிரமம் கொடுக்கக்கூடாதுல்ல. பொறுமையாக வந்தேன், பொறுமையாக நின்று வந்து சுக்காப்பி சாப்பிட்டேன். அருமையாக இருந்தது சுக்காப்பிலாம், நல்லா ஃப்ரெஷ்ஷாக. பை த வை ஐ ஆம் நேச்சுரோபதி மஷ்ரூம் தெரப்பி பண்ணுறவன், சென்னை அண்ட் பாண்டிச்சேரி. ரெட் மஷ்ரூம் தெரப்பி. அதனால தான் யார் முடிஞ்சுது பார்த்துங்க. நேற்றுலேருந்து கண்டினியூவாக தூக்கம் இல்லாமல் பண்ணிட்டுருக்கேன். நான் என்னோடய ஸ்பீச் எப்படி இருக்குது பாருங்கள். அந்த வேவரிங் இல்லை, ஹார்ட்டு வைப்ரேட் ஆகலை, மூச்சு வாங்கலை. ஸோ அதனால் இத்தனைக்கும் நேற்று மத்தியானம் லஞ்சும் சாப்பிடல. லஞ்சு சாப்பிடாமல் அப்படியே ஜஸ்ட் ஒரு பிஸ்கெட்டு, ஒரு சுக்கு காப்பி, அதை வச்சுட்டே இப்போ ஓட்டின்னு இருக்கோம். வெரி நைஸ். நீங்கள் எந்த இடம்? நீங்களா பாண்டிச்சேரியா? பாண்டிச்சேரியில் படிக்கிறீங்களா? நான் அண்ணா நகரில் இருக்கேன். தெரப்பி அங்கேயும் எடுக்கிறேன் நான். இங்கே ஒரு 15 நாள், சென்னையில் ஒரு 15 நாள் இருப்பேன். வெரி குட். எந்த காலேஜ்? அப்படியா? என் வீடு காரைக்கால். அப்படியா? சூப்பர். நான் அடியானும் பாண்டிச்சேரி தான்ப்பா. வெல் அண்ட் குட். சூப்பர். என்ஜாய். தனசேகரன் ராமச்சந்திரன் யூடியூப்பில் போட்டிங்கன்னா வரும். இப்போது டவர் இல்லை, நாளைக்கு. இப்போ போன உடனே தூக்கம் தான், தூங்கிட்டு தான். நாளைக்கு போடுவேன். see you, bye. தேங்க்யூ. எதனா வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணுங்கள். ரைட். ரொம்ப சந்தோஷம் உங்களை பார்த்தது. ரைட். முரளி அடியேனை வந்து சுவாமி தரிசனம் முடிச்சதுலேருந்து பகவான் போன ஜென்மத்தில் பாருங்கள், சங்கநாதம் பாருங்கள், போன ஜென்மத்தினுடைய உறவு கூடவே வராங்க. கூடவே வந்து அடியேனை 7வது மலை இறக்குறாங்க. 7வது மலை ரொம்ப டேஞ்சரஸான மலை. என்னை பொறுத்த வரைக்கும் சொல்கிறேன், இளையத்தலைமுறைக்கு அது எல்லாருக்குமே தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போகணும். ஏன்னா வழுப்பாறையெல்லாம் அதிகமாக நிறைஞ்ச இடம். ஸோ அப்படி விட்ட தருணத்தில் எல்லாருமே சேஃப்டியாக போயிட்டு சேஃப்டியாக வந்தோம். அது இல்லாமல் கண்ணுக்கு தெரிஞ்சு ஒருத்தர் தம்பி அப்படியே ஓடியாந்து ரவுண்டு கட்டி அப்படியே எதுவுமே ஆகாமல் அப்படியே நின்னார். ஸோ அதையும் கண்ணால் காமிக்க வச்சார் டிகேஎஸ்க்கு. ஸோ அப்படியே ஒரு தேவையில்லாமல் ஓடாதீங்க, தயவுசெய்து சொல்கிறேன். பொறுமையாக நடந்து போங்க. ஏன்னா எல்லாமே ஸ்லிப்பரி ராக்கு, பாறைங்கள்லாம் சாதாரண விஷயம் இல்லை. நம்ம வர்றது வந்து பெரிய விஷயம். நம்ம வெள்ளையங்கிரி ஐயா கிட்ட பாருங்கள், சங்கநாதத்தோடு சொல்கிறாரு. ஸோ ஒரு ஆன்மீக பக்தியோடு வரணும், ஆழ்மன தியானத்தோடு வந்தால் தான் நம்ம சுவாமிகிட்ட எந்த விதமான உடல் உறுப்புகளுக்கு வந்து டேமேஜ் ஆகாமல் நம்ம வீடு திரும்புவோம். ஏன்னா அப்படி ஒரு பாறைகள் நிறைந்த, வழுக்கு பாறைகள் நிறைந்தது. ரொம்ப நம்மையே தியாகம் பண்ணின்னு யாருனா தான் நம்ம வெள்ளையங்கிரி ஐயாவை வந்து தரிசிக்க முடியும். பின்னாடி பாருங்கள், முரளி நேம்ப்பா நவீன். நாங்கள் 3 பேர் தான் ஒன்றா இறங்கின்னு இருக்கோம். ஐயானுடைய கிருபையினால் கூட 2 பேருமே துணையாக வராங்க. இங்கே வந்து சுனையில் தீர்த்தத்தில் எல்லாம் பத்திரமாக கையை பிடிச்சி இறக்குறாரு போங்களேன். அப்படி ஒரு ஆண்டவராக பார்த்து அமைச்சிருக்காரு. அதுதான் நிறைஞ்சிருக்கணும். எல்லா அவங்க குடும்பமும் சகல 16 செல்வங்களும் பெறணும்.
சிவசெல்வங்களை பெற்று வாழ்வில் மேலும் வளரணும். அவங்க தலைமுறையிலும் சிறந்து வழங்கணும். சிவாய நம சிவாய நம சிவாய நம. உங்கள் டிகேஎஸ், உங்களின் ஒருவன்.